வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இரண்டு மிக முக்கியமான புனிதர்களை நாம் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். ஒன்று, முதல் வாசகத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஸ்தேவான் என்கிற புனிதர். இரண்டாவது, இந்த நாளில் நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை நமக்கு வழங்கியிருக்கின்ற புனித டோம்னிக் சாவியோ. இந்த இருவருடைய வாழ்க்கையும் இந்த நாளுக்குரிய வாழ்க்கை நெறியை நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. குறிப்பாக முதல் வாசகத்தில் குறிப்பிடப்படுகிற ஸ்தேவான் என்கிற மறைசாட்சி, இவருடைய வாழ்க்கை மிக மிக குறுகலாக இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக மக்களுக்கு அறிவிப்பதில் இந்த நாளினுடைய திருத்தொண்டர் மிகுந்த ஆர்வம் காட்டுவதை பார்க்கும். எதை குறித்தும் அவர் அச்சப்படவில்லை, கவலைப்படவில்லை, பயப்படவில்லை. குறிப்பாக அதிகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குகிறவராக அவர் இல்லை. மாறாக அவர்களை குறித்து திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவதை நாம் பார்க்கிறோம். அதிகாரத்திற்கு பலம் படைத்தவர்களுக்கு எதிராக நாம் செல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அந்த சூழ்நிலையை விளக்குகிறது இறை வார்த்தை. குறிப்பாக புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் கூட இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைக்கு சென்று விடுகிறது. எப்பொழுது அவர் அதிகாரத்தில் இருப்பவரை பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள், நீங்கள் தான் அதற்கு காரணம், உங்களுடைய பாவ செயல்களும் மனம் மாறாத உங்களுடைய முரட்டு குணமும் தான் அதற்கு காரணம் என்று அவர்கள் மீது நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிற போது அவர்கள் எல்லாரும் கொதித்தெழுகிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, பற்களை நரநரவென கடித்தார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்தெழுந்து அவரை பொதுவிடத்திலே தாக்குகிறார்கள். குறிப்பாக அவருடைய மரணம் கொடூரமாக கல்லாலேயே எரிந்து அவரை கொல்லுகிறார். கல்லால் எரிந்து கொள்ளுகிற அந்த சூழ்நிலையிலும் கூட சாவுக்கு அஞ்சாதவராக, சாவுக்கு பயப்படாதவராக, தன்னை முழுவதுமாக இறை திருவுளத்திற்கும் இறை சித்தத்திற்கும் கையளிக்கிறார் ஸ்தேவான் அவர்கள். அந்த நிலையிலும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் அவரை கல்லால் எரிந்து துன்புறுத்துகிற அந்த நேரத்திலும் கூட அவர் முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். இப்பேற்பட்ட மறைசாட்சியினுடைய விசுவாசத்தினாலும் அவருடைய ரத்தம் சிந்துதனாலும் தாயாம் கத்தோலிக்க திரு அவை வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என இறைவார்த்தை வலியுறுத்தி சொல்லுகிறது. அதுபோலவே இன்றைய நாளினுடைய புனிதர் டோம்னிக் சாவியோ அவர்கள் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர் கார்லோ பிரிஜித்தா சாவியோ என்பவர்கள். 4 வயதில் இருக்கும் போதே ஜெபத்தை அவர் மனப்பாடம் செய்து ஜெபிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கிறார்.
கடவுள் பேரில் அவருக்கு முழுமையான ஈடுபாடு இருந்திருக்கிறது, ஆர்வம் இருந்திருக்கிறது. அதனால்தான் அந்த காலகட்டத்தில் 12 வயதானவர்களுக்கே நற்கருணை வழங்குகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் புனித டொமினிக் சாவியோ அவர்களுக்கு 7 வயதிலேயே தேவ நற்கருணையை வழங்கியிருக்கிறார். அப்படி தேவ நற்கருணையை உட்கொள்ளும் போது 4 உறுதிமொழிகளை அவர் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை பாடம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1, ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வது, தேவ நற்கருணையை தகுதியான உள்ளத்தோடு உட்கொள்வது. ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று தேவ நற்கருணையை தகுதியான உள்ளத்தோடு உட்கொள்வது முதல் உறுதிமொழி. 2வது உறுதிமொழி, ஞாயிற்றுக்கிழமைகளும் கடன் திரு நாட்களிலும் முழு திருப்பலியை காண்பது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு திருப்பலியை காண்பது. 3வது, இயேசுவையும் அன்னை மரியாளையும் தன் நண்பர்களாக கொண்டு வாழ்வது. 4வது, பாவம் செய்வதை விட சாவதே மேலானது. அற்புதமான 4 உறுதிமொழிகள் என் அன்பு சகோதர சகோதரிகள். இந்த உறுதிமொழிகளை நாமும் கூட நம் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிக்கலாம். பரிசுத்தமான உள்ளத்தோடு தேவ நற்கருணையை நான் உட்கொள்ளுகிறேனா? தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கும் போது நேரத்தோடு வந்து முழுமையான திருப்பலியில் நானும் என் குடும்பமும் பங்கேற்கிறோமா? அன்னை மரியாளுக்கு என் வாழ்வில் எத்தகைய முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மதிப்பீடுகளையும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஒரு நண்பனை போல நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேனா? பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று உறுதி பூண்டு 14 வயதிலேயே கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாகி இறைவனடி சேர்ந்த புனித டொமினிக் சாவியோவை போன்று நாமும் கூட அர்ப்பண வாழ்வு வாழ, சாட்சிய வாழ்வு வாழ தயாராக இருக்கிறோமா? புனித தொன்போஸ்கோவனுடைய மாணவராக இருக்கின்ற டொமினிக் சாவியோ தூய்மையான வாழ்வு வாழ்ந்தார். அப்பேற்பட்டவர் 14 வயதில் இறைவனடி சேர்ந்தார். தாயாம் கத்தோலிக்க திரு அவை அவரை புனித நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது. அவரை புனிதராக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாமும் தூய வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த உலகத்தில் புனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புனித வாழ்வு வாழ்ந்து கடவுளுடைய மாட்சிக்காக சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது போல, வாழ்வு தருகிற உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய இல்லத்திலே கூடி வருவோம். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.